நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஜோ, நான் நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் மகிழ்ச்சி, உற்சாகம், சிறப்பாக இருக்கிறேன். நானும் ரொம்ப உற்சாகமாவே இருக்கேன். எனக்கு கடவுள் வணக்கம் தளத்துக்குள்ள வந்துட்டோம் இல்லையா, அதனால கதைக்குள்ள போயிடலாம். இதே உற்சாகத்தோட ஒரு ரொம்ப நேரமா என்ன பண்ணிட்டு இருந்தது, தட்டுல இருந்த சாப்பாடை ரொம்ப நேரம் ஊத்து பார்த்துட்டே இருந்துச்சு. அங்க இருந்த கொசு இதை பார்த்துட்டே இருந்தது. என்னடா இது, இவன் ரொம்ப நேரம் இந்த சாப்பாடை சாப்பிடாம பார்த்துட்டே இருக்கானே, என்னன்னு கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் கேட்குறப்போ, ஏன்டா சாப்பாடை ஏன்டா பார்த்துட்டே இருக்க, எடுத்து சாப்பிட வேண்டியதானே, இதுக்கு போயிட்டு இவ்வளோ பயந்து பார்த்துட்டே இருக்க அப்படின்னு. இல்லை பயமா இருக்கு, யாராவது ஏதாவது திடீர்னு அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு. உடனே ச்சே, என்ன மாதிரி தைரியமா இருடா, நாங்களாம் பாரு மனுஷனோட ரத்தத்தையே உறிஞ்சி சாப்பிட்றவங்க. இப்போ சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காட்டுற பாரு அப்படி சொல்லிட்டு ஒரு தாத்தா உட்காந்துட்டு இருப்பாரு அந்த டேபிள் பக்கத்தில். அந்த தாத்தாவை போய் அந்த கொசை என்ன பண்ணும், ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கும், மறுபடியும் கிட்ட உட்காந்துரும். பாத்தியா, மனுஷனோட ரத்தத்தையே நான் உறிஞ்சி எடுத்துட்டு வரேன், அவர் எப்படி பாரு கஷ்டப்படுறாரு, ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் அப்படியே சாதாரணமா எல்லாத்தையும் செய்கிறேன், நீ இந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு போய் இப்படி பண்றியே அப்படின்னு. இந்த பார்த்துட்டே இருந்தது பேசினதை. சரி, நீ உன் வேலையை பார்க்குறீ இல்லை, நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு அந்த தாத்தாவை போயிட்டு ரத்தத்தை உரிய போகும்போது பட்டுன்னு அடிச்சிட்டாரு. அந்த கொசு செத்து போயிடுச்சு. அந்த செத்து போன கொசுவை பார்த்துட்டு அந்த போய் பக்கத்தில் இருந்துட்டு சொல்லிச்சு, உன்னை மாதிரி காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி வாழ்கிறவங்களுடைய வாழ்க்கை அந்த ஆயுட்காலம் எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப குறைவானதுதான்ப்பா, அதனால தான் நாங்கள் எப்போவுமே பார்த்து பயந்து எங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு. இந்த மெசேஜ் நம்ம எல்லாருக்குமே பொருந்தவங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் மற்றவங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், அனுபவிச்சுட்ருக்கோம் அப்படின்னா அந்த வாழ்க்கையுடைய ஆயுட்காலம் மிக குறைவானது என்பதை தெரிந்து கொள்ளும். சிறப்பு, மகிழ்ச்சி, நல்ல அற்புதமான ஒரு கதை. இந்த கதையோடு இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம். கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா, தரணியாடும் தாரகையே அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா.
தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ, எஸ் இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்லாம் இல்லை, ஒவ்வொரு நாளும் கடல் வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பான நாள் தான். ஸோ அப்படிப்பட்ட இந்த தளத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். இந்திய குடியரசு தினத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு வந்து கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஒரு இந்திய நாக எப்படிலாம் லீட் கொடுக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. ஸோ இந்தியனாக நாம் அனைவரும் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அப்போ இந்த நாளில் நாம் இந்த குடியரசு தினம் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன, அதெல்லாம் என்ன பண்ணுறோம் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ முதல் விஷயம், இந்த குடியரசு தினம் அப்படிங்கிறது என்ன, சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன, இதுவே பலருக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு தெரியாது. சில நேரங்களில் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு போய் ஹாப்பி ரிபப்ளிக் டே அப்படின்னும், இன்னைக்கு ரிபப்ளிக் டே அன்னைக்கு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னைக்குனாலதான் ரொம்ப வந்து நம்ம ஃபேவரா என்ன சொல்லுவோம்னா ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேனே சொல்லிட்டே தான் மாத்தி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அதை பற்றிய தெளிவு நமக்கு என்ன பண்ண இல்லை. ஸோ இந்திய விடுதலை திருநாள் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 15 1947 நமக்கு கிடைத்த விடுதலையின் நினைவாக நாம் கொண்டாடக்கூடிய ஒரு நாள். இந்த 1950 ஜனவரி 26 இந்திய குடியரசு தினமாக ஏன் நம்ம அதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான சட்ட திட்டங்கள் நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் அவரை இன்னைக்கு என்ன பண்றோம், ரொம்ப ரொம்ப நினைச்சு பார்க்குறோம். ஸோ நமக்கான சட்ட திட்டங்களை வரைந்து கொடுத்து அது நடைமுறைக்கு கொண்டு வந்த நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 26. அதை நம்ம ரிபப்ளிக் டே அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், கொண்டாடுகின்றோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இந்த பவர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், ஸோ நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் சக்தி என்ன, அதை நம்ம என்ன பண்ணணும், உணர்ந்திருக்க வேண்டும். பல நேரங்களில் நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்வது என்னன்னு நமக்கு என்ன பண்ணணும், பல நாள் தெரிவதில்லை. அது குறிப்பாக நம்முடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் இந்தியராகிய நாம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நம்முடைய அருட்தந்தை ராஜன் அவர்கள் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சாராம்சங்களை எடுத்து சொல்கின்ற பொழுதுதான் இவ்வளவு விஷயங்கள், நம்முடைய கடமைகளும் உரிமைகளும் நமக்கான விஷயங்கள் இருக்குதா அப்படிங்கறத என்ன பண்ணிக்க முடியுது, பலரால தெரிஞ்சுக்க முடியுது. இது போல பல புத்தகங்கள், பல விஷயங்கள், பல சட்ட மேதைகளுடைய அவங்களுடைய வழிகாட்டுதல் இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் நம்முடைய இந்திய அரசியல் சட்டம் நமக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள் என்ன, அதற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்னங்கிற தெளிவு நமக்கு என்ன பண்ணும், கிடைக்கும். அதை உறுதிப்படுத்தக்கூடிய, அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நாள் தான் என்னது, இன்றைய நாள். எஸ், இன்னும் இதை பத்தி நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். பார்த்த பகுதி பார்க்கலாம். புகலிடம் என்னரண் நான் நம்பியிருக்கும் இறைவன், நீரே என் புகலிடம் என்னரண் நான் நம்பியிருக்கும் இறைவன், உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். நீரே என் புகலிடம் என்னரண் நான் நம்பியிருக்கும் இறைவன், நீரே என் புகலிடம் என்னரண் நான் நம்பியிருக்கும் இறைவன், அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார், அவர்தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பே, அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர். ஆண்டவரைவும் புகலிடமாய்க் கொண்டீர், உன்னதரைவும் உறைவிடமாக்கிக் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு
நேரிடாது. வாதைவும் கூடாரத்தை நெருங்காது. நீரே என் புகலிடம், என்னரண் நான் நம்பியிருக்கும் இறைவன். நீரே என் புகலிடம், என்னரண் நான் நம்பியிருக்கும் இறைவன். இன்று வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழுகின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பாடல் 91 பாதுகாப்பின் திருப்பாடல் என்று அனைவராலும் அழைக்கப்படுகின்றது. இன்றைக்கு நாம் குறிப்பாக தியானித்த இந்த திருப்பாடலுடைய பல்லவி வரிகள், நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன். பாருங்கள், நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன். மிக அழகாக இந்த திருப்பாடல் ஆசிரியர் கடவுள் மீது இருக்கக்கூடிய அசைக்க முடியாத பற்றை, நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார் இந்த வரிகள் வழியாக. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பாடல் மிக அழகாக யார் கடவுளுடைய பாதுகாப்பை, யார் கடவுளுடைய அரவணைப்பை நிறைவாக பெற்றிருக்கின்றார் என்பதை தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. முதலிலே ஆண்டவருடைய பாதுகாப்பில் வாழ்பவர், அவருடைய இல்லத்தில் தங்கி இருப்பவர், அவருடைய இறக்கைகளின் நிழலிலே தஞ்சம் புகுபவர், அவரிடத்திலே அடைக்கலம் புகக்கூடிய மக்கள் ஆண்டவரை நோக்கி இப்படியாக சொல்லுவார்கள், ஆண்டவரே, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்கள், சோதனைகள் அனுதினமும் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த திருப்பாடல் சொல்லுகிறது, நமக்கு கண்ணுக்கு தெரிந்ததும் கண்ணுக்கு தெரியாதவையுமான எல்லா விதமான ஆபத்துக்களிலிருந்தும் கடவுள் நம்மை பாதுகாக்கின்றார் என்று. குறிப்பாக இருளிலே உலவி கொண்டிருக்கக்கூடிய கொள்ளை நோய்க்கு மத்தியிலும், பகலிலே நம்மை நோக்கி பாய்ந்து வரக்கூடிய அம்புகளுக்கு மத்தியிலும், வேடர் மறைத்து வைத்திருக்கக்கூடிய கண்ணிகளுக்கு மத்தியிலும், கொன்றளிக்கக்கூடிய கொள்ளை நோய்களுக்கு மத்தியிலும் கடவுள் நம்மை பாதுகாக்கின்றார். நம்முடைய கண்களுக்கு புலப்படுகிறதோ இல்லையோ, எப்பேற்பட்ட தீமை நம்மை நெருங்கி வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தாலும், கடவுள் ஒருவர் நமக்கு அரணாக இருக்கின்றார். இதைத்தான் நாகும் புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 7 மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கின்றது. ஆண்டவர் நமக்கு நம்முடைய துன்பங்களுக்கு மத்தியிலே காவல் அரணாக இருக்கின்றார். காவல் அரணாக ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யார் தன்னிடத்திலே அடைக்கலம் தேடி வருகிறார்கள், யார் தன்னிடத்திலே புகலிடம் தேடி வருகிறார்கள், தஞ்சம் அடைகிறார்கள் என்பதை ஆண்டவர் அறிந்து வைத்துள்ளார். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பாடல் நமக்கு நம்முடைய நம்பிக்கைக்கு இன்னும் நீர் பாய்ச்சுவதாக இருக்கின்றது. நம்முடைய நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது. இந்த திருப்பாடலுடைய 10வது இறைவார்த்தை மிக அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாதை உன்னுடைய கூடாரத்தை இனிமேல் நெருங்காது. எப்பேற்பட்ட வார்த்தைகள் பாருங்கள். தீமை உன்னையும் உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் நெருங்கி வராது என்ற மிக அழகான நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை கடவுள் இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, புனித அபிலா தெரசம்மா தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி ஆண்டவருடைய பாதுகாப்பை உணர்ந்தார் என்பதை பற்றி பேசுகின்றார். அவர் இப்படியாக சொல்லுகின்றார், துன்பம் விளைவிப்பவர்கள், பகைவர்கள் எனக்கு எதிராக என்னென்ன துன்பங்களை செய்தாலும் என்னுடைய உள்ளம் பயப்படாது, பதறாது. காரணம், எல்லாம் கடந்து போகும், எல்லா துன்பங்களும் கடந்து போகும்.
அது கொள்ளை நோயாக இருக்கலாம், வேடருடைய கண்ணியாக இருக்கலாம், அல்லது பகலிலே பாய்ந்து வரக்கூடிய அம்புகளாக இருக்கலாம். எல்லாம் கடந்து போகும், எல்லாம் மாறி போகும். ஆனால் மாறாத ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். மாறாத ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் தேவை, அது பொறுமை. பொறுமை. பொறுமையோடு நான் காத்திருக்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பை தரும் என்ற ஒரே ஒரு எதிர்நோக்கோடு நான் பொறுமையாக காத்திருக்கின்றேன். ஆண்டவர் என்னை ஆசிர்வதிப்பார், பாதுகாப்பார். எனக்கு புகலிடமாக, எனக்கு அரணாக, கோட்டையாக, என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பாக கடவுள் இருக்கின்றார் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து மகிழ்ந்து நமக்கும் அதை அழைப்பாக கொடுக்கின்றார் புனித அவிலா தெரசம்மாள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பாதுகாப்பை நாமும் ஒவ்வொரு நாளும் சுவைத்து கொண்டே இருக்கின்றோம். ஆண்டவருடைய பாதுகாப்பை பெற்ற நாம் நம்மோடு இருப்பவர்களுக்கும் அதே பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. எனவே இந்த நாளிலே சிறப்பாக ஆண்டவரை நோக்கி நம்முடைய மன்றாட்டுக்களை எழுப்பி ஜெபிப்போம். எங்களுக்கு அரணும் கோட்டையும் புகலிடமாக இருக்கக்கூடிய ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுக்கு மத்தியிலும் உம்முடைய உடனிருப்பை, உம்முடைய பாதுகாப்பை நாங்கள் உணர்கின்றோம். நன்றி. நாங்களும் உம்மை போல எம்மோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அரணாக, கோட்டையாக, புகலிடமாக வாழ மாற ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுக்கு சக்தியை தந்து ஆசிர்வதியும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே, ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில இந்திய குடியரசு தினம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடங்கள், செய்திகள் என்னென்னு சொல்லி அதில் அடுத்ததா என்ன? எஸ், வேற்றுமையில் ஒற்றுமை. இங்கே எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் பல கலாச்சாரங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல மொழிகள் இருக்குது. பல இதை நம்ம தாண்டி இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே ஒரே மக்களாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒன் நேஷன், அதாவது ஒரே நாடு இந்தியா அப்படின்றது தான் இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட அந்த ஒரு நம்மளுடைய அந்த உண்மை தன்மை நமக்குள்ள உணர்ந்ததால் தான் நம்ம இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லாராலையும் வாழ முடிகிறது. இதை ஏற்படுத்தி கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். நிச்சயம். ஏன்னா அது இந்த நாள் நம்ம கண்டிப்பாக உறுதிப்பட அதை மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஏன்னா நம்மக்கிட்டேயே தமிழர்களை நம்மக்கிட்டேயே பலவிதமான பிரிவினைகள் என்ன பண்றோம் இருக்கிறோம். மத ரீதியாக பிரிந்து கிடக்கிறோம், ஜாதி ரீதியாக என்ன பண்றோம் பிரிந்து கிடக்கிறோம். இந்த தமிழர்கள் அப்படிங்கிறதுக்குள்ளேயே என்ன பண்றோம் பலவித இது தமிழர்களுக்குள்ளே ரெண்டு விதமான பிரிவுகள் என்ன பண்றோம் வச்சுக்கிறோம். ரெண்டு மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பிரிவுகள் என்ன பண்றோம் வச்சுக்கிறோம். அப்ப இந்த பிரிவுகளை வைத்துக்கொண்டு நான் ஒற்றுமையாக செயல்பட முடியுமான்னு கேட்டா முடியாது. அப்ப எனக்கான உரிமைகளை என்னால் பெற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டா அதுவும் முடியாது. ஏன்னா ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியா பன்முக, இன்னைக்கு பல நாடுகளில் இந்தியா அடையாளப்படுத்துகின்ற பொழுது வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கக்கூடிய நாடு. அப்போ நீங்க சொன்ன மாதிரி பல கலாச்சாரங்கள் இருக்குது, பல மொழிகள் இருக்குது, பல மத நம்பிக்கைகள் என்ன பண்ணுது இருக்குது. அப்ப இது எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்க. ஏன்னா இந்த சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம், எல்லாருக்குமே என்னென்ன உரிமைகள் என்னென்ன கடமைகள் இருக்குது. இதுல தமிழ் பேசுறவங்களுக்கு தான் அந்த உரிமை, தமிழ் பேசாதவர்களுக்கு இந்த உரிமை கிடையாது. அப்படிலாம் எதுவுமே என்ன இல்லை. இந்த அரசியல் சட்டம் பிரித்து நமக்கு கொடுக்கவே இல்லை. எல்லாவற்றிற்குமான சமமான உரிமை என்ன பண்ணிருக்குது கொடுத்திருக்கிறது. சமமான கடமைகளுக்கான அழைப்பு என்ன பண்ணிருக்கு கொடுத்திருக்கிறது. அதை உணர்ந்து கொண்டு வேற்றுமை இதுவரைக்கும் நாம் பார்த்திருந்தாலும் கூட அந்த வேற்றுமையை விடுத்து ஒற்றுமை காணக்கூடிய ஒரு மனநிலையில் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழைப்பு இந்த நாள் நமக்கு கொடுக்கிறது. இன்னும் என்னென்ன அழைப்பு கொடுக்கிறது இந்த நாள் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஜனவரி 26 புனித பவுலா. ரோமையில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 347ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் நாள் பிறந்தார் பவுலா. சிறு வயது முதல் இறைபக்தியில் வளர்ந்த இவர் டோக்சோடியஸ் என்பவரை மணமுடித்து 5 குழந்தைகளுக்கு தாயானார்.
கிபி 379 ஆண்டு தன் கணவரை இழந்த இவர் நாளடைவில் உலக வாழ்வினை துறந்து ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவுவதில் தன்னை அர்ப்பணித்தார். கிபி 382 ஆண்டு அன்றைய அருட்துறவி புனித ஜெரோமினை சந்தித்த இவர் அவரோடு இணைந்து ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். ஆண்டவர் அவதரித்த பெத்லஹேமில் இறைபணிகளை செய்ய விரும்பிய பவுலா கிபி 384 ஆண்டு பெத்லஹேமிற்கு சென்று இறைபணிகளைச் செய்தார். அருட்துறவி புனித ஜெரோமின் வழிகாட்டுதலின்படி பெத்லஹேமில் நலவாழ்வு மையத்தினையும் துறவு மடத்தினையும் கட்டி எழுப்பிய பவுலா துறவிகளுக்கும் மக்களுக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார். அருட்துறவி புனித ஜெரோமின் விவிலிய மொழிபெயர்ப்பு பணிகளில் உதவி செய்து அவரின் நம்பிக்கைக்குரியவராக விளங்கிய இவர் ஜெருசலேம் மற்றும் பெத்லஹேம் பகுதிகளில் ஆலயங்களை கட்டி எழுப்பி இறைவனை போற்றினார். உலக வாழ்வினை துறந்து ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருட்துறவி பவுலா உடல் நலிவுற்று கிபி 404 ஆண்டு ஜனவரி 26 நாள் விண்ணகமடைந்தார். ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து கடுமையான துறவு வாழ்வினை வாழ்ந்த அருட்துறவி பவுலாவினை திரு அவை புனிதராக உயர்த்தி விதவைகளுக்கு பாதுகாவலராக அறிவித்தது. புனித பவுலா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கணவரை இழந்து வாழ்கின்ற பெண்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து உடனிருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள் குடியரசு தினத்தை நம்ம முன்னிட்டு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு என்னென்னலாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு, நமக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரீடம், சுதந்திரம் அப்படிங்கிறத இந்த அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணுது, உறுதிப்படுத்துகிறது. சுதந்திரமாக பேசுவதற்கு உரிமை இருக்கிறது, சுதந்திரமாக எந்த ஒரு சமயத்தை பின்பற்றுவதற்கும் உரிமை இருக்கிறது, சுதந்திரமாக எந்த ஒரு மொழி பற்றி கொண்டிருப்பது உரிமை இருக்குது. எல்லா உரிமையும் என்ன பண்ணுது, நமக்கு கொடுக்குது. ஆனா வித் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மொழிப்பற்று அப்படிங்கிறது எனக்குமே பிரச்சனை கிடையாது. அது மொழிப்பற்று மொழி வெறியாக மாறுகின்ற பொழுதுதான் என்னது பிரச்சனை. என் மொழி தான் பெருசு, அதனால என் மொழியை தான் நீ கத்துக்கணும் அப்படின்னு முன்னொருத்தர் மீது திணிப்பதோ, இல்ல என் மொழி தான் பெருசு அப்படின்னு சொல்லி மற்ற மொழியை இழிவாக கருதுவதோ ரொம்ப ரொம்ப தவறு. எல்லாருக்குமே அவங்க தாய்மொழி என்னது பெருசுதான். சோ அப்ப அந்த வகையில அந்த மொழிப்பற்றை என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி மதிக்க வேண்டும். சட்டப்படி தவறு, அதை மதிக்கணும். நம்ம மத்தவங்க எப்படி நான் என்னுடைய மொழியை பிறர் மதிக்கணும்னு விரும்புறோம், அதுபோல பிறருடைய மொழிகளை நான் என்ன பண்ணணும், மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு சுதந்திரமாக பேசுவதற்கு உரிமை இருக்குங்கிறதுக்காக தான் தோன்றித்தனமாக நான் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அப்போ நான் ஒரு விஷயத்தை ஒரு முக்கியமான சபையில நான் அதை எடுத்து சொல்றேன் அப்படின்னா அதனுடைய நம்பகத்தன்மை என்ன, அதனுடைய உறுதித்தன்மை என்னங்கிறத நான் என்ன பண்ணிருக்கணும், தெளிவுபடுத்திருக்கணும். ஆல் இந்தியா ரேடியோல வேலை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் நாளைக்கு போய் நாங்கள் எங்களுக்கு டியூட்டி இருக்குது, நான் போய் அதில் ப்ரெசென்ட் பண்ணணும், ஒரு 6 மணி நேரம் ப்ரோக்ராம் அப்படின்னா முந்தைய நாளே உட்காந்து என்ன பண்ணிருக்கணும், என்னுடைய பெக்ஸோட உட்காந்து நான் அதை கிராஸ் செக் பண்ணிருக்கணும். அப்ப சில தகவல்கள் அவர் கேட்பாரு, இதுக்கு இது இந்த தகவல் சொல்லியிருக்க, இதுக்கு எங்க இருந்து நீ ஆதாரம் எடுத்த, எனக்கு ரெஃபரன்ஸ் ஆதாரத்தை எனக்கு என்ன கொடு, அந்த ஆதாரம் நான் நெட்ல இருந்து எடுத்தேன் அப்படின்னு சொன்னா அதை மாட்டாது. அது எந்த புத்தகத்துல அச்சு வடிவில் என்ன பண்ணிருக்கணும். அப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயம், நீங்க ஆல் இந்தியா ரேடியோல ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அப்போ நீங்க உண்மையான விஷயத்தை தான் என்ன பண்ணணும், அங்க சொல்லணும். உண்மைக்கு புறம்பா என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மித் ஒன்று உண்டு. என்ன அப்படின்னா, தஞ்சை பெருவுடையார் கோவிலுடைய கோபுரத்தினுடைய நிழல்கள் என்ன ஆகாது, பூமியில விழாது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா அது பல அறிஞர்கள் முன்னாடி என்ன பண்ணாங்க சொல்றாங்க, இது ஒரு மித், இது ஒரு கட்டுக்கதை. அப்படி உண்மை கிடையாது. எல்லாத்துடைய நிழலும் என்ன பண்ணும், பூமியில விழத்தான் செய்யும். அப்போ அந்த சூரியனுடைய தன்மைக்கு ஏற்ற சூரியன் எங்க நிற்கிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய நிழலும் விழத்தான் செய்யும். அப்போ எங்கேயோ ஏதோ ஒரு சில செவிவெளி செய்தியாக சிலரை பத்தி பெருமையாக சொல்வதற்கு நாம சொன்ன ஒரு சில கதைகள் கூட எனக்கு என்ன இருக்கு, உண்மை போல என்ன இருக்குது, மாறி இருக்கிறது. அப்ப அந்த உண்மை நிலை என்ன அப்படிங்கறத பேசக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட கூடிய சுதந்திர பேச்சு எனக்கு என்ன பண்ணுது, இருக்குது. சோ அப்ப அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஃப்ரீடத்தை ரெஸ்பான்சிபிலிட்டியோட பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கறத இந்த நாள் நமக்கு உணர்த்துகிறது. இன்னும் இது போன்ற கடமைகள் நிறையவே இருக்கு, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. தொடர்ந்து பேசுவோம், பார்த்து பகுதி பார்க்கலாம்.
அந்த ஊர் கழுதை சந்தை மிகவும் பிரபல்யமானது. அந்த கழுதை சந்தைக்கு முல்லா விதவிதமான நல்ல நல்ல கழுதைகளாக கொண்டு வருவார். அனைவரும் விரும்பி வாங்கும் வண்ணம் மிகவும் மலிவான விலைக்கு விற்பார். சில சமயங்களில் பாதி விலைக்கே கூட கொடுப்பார். அப்படி அனைவரின் பேராதரவை பெற்றதொரு கழுதை வியாபாரியாக திகழ்ந்தார் முல்லா. அதே சந்தைக்கு பணக்கார வியாபாரி ஒருவரும் வருவார். மிகவும் தரமான கழுதைகளையே ஏராளமாக ஓட்டி வருவார். ஆனால் முல்லா அளவுக்கு மலிவாக அவரால் கொடுக்க முடியவில்லை, விற்க முடியவில்லை. முல்லாவால் மட்டும் எப்படி முடிகிறது என்று வியப்பிலேயே கிடந்தார். இதை கேட்டுவிட வேண்டும் என்று முடிவெடுத்தார். சந்தை முடிந்த ஒரு நாள் முல்லாவை சந்தித்தார் அந்த பெரிய வியாபாரி. என் கழுதைகளை பைசா செலவின்றி அடிமைகள் தான் பராமரிக்கிறார்கள். போதுமான உணவை அந்த அடிமைகளை வைத்தே கவனித்துக் கொள்ளுகிறேன். எனவே எனக்கு பெரிய செலவு இல்லை. இருந்தாலும் உங்களைப் போல என்னால் மலிவாக கழுதைகளை விற்க முடியவில்லையே, எப்படி முல்லா? அதன் ரகசியம்தான் என்ன? அதே நட்புறவு புன்னகையோடு காதை கடித்தாராம் முல்லா. அது ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை செல்வந்தரே. கழுதைகளை பராமரிக்க, உணவு கொடுக்க அடிமைகளின் உழைப்பை நீங்கள் திருடுகிறீர்கள். நானும் கழுதைகளையே திருடுகிறேன், அவ்வளவுதான். உழைப்பை திருடுவதும் உயிரை திருடுவதும் வெவ்வேறல்ல. அடிமைத்தனம் என்பது உடலை மட்டுமல்ல, மனதையும் சங்கிலி போடும் ஒரு மௌன கொலை. அது வலிமையின் வழியில் தவறான பயன்பாட்டு கோட்டை நீதி விழித்ததும் தானாக சரிந்து விளையிருக்கும் மணல் கோட்டை. அடிமை என்பவன் பணிந்தவன் அல்ல, வலிமை கெட்ட சமுதாயத்தின் கோரமான காயம். அடிமை சுரண்டல் கொண்ட நாடு வளமாய் வாழ்ந்தாலும் கல்லான இதயம் கொண்ட கூடு. எங்கே அந்நிய சுரண்டல் இருக்கிறதோ அங்கே ஆண்டவரும் சுரண்டப்பட்டு சீரழிகிறார், அந்நியப்பட்டு அவதியுறுகிறார். அடிமை சுரண்டலை எதிர்ப்பது ஒரு அரசியல் செயல்பாடல்ல, மனிதாபிமான செயல்பாடு. எங்கே அடிமை சுரண்டல் அழிகிறதோ அங்கே மனிதர் மீண்டும் மனிதராகிறார், மறு உயிர் பெறுகிறார். மறவாதே, ஒவ்வொரு அடிமையும் எதிர்காலத்தின் விடுதலை வீரராக வந்து நிற்பார். மறவாதே. எனக்கு வேண்டியவற்றை என்னால் செய்ய முடியவில்லை என்பதை உணரும் வரை நான் ஒரு அடிமை என்பது எனக்கு தெரியவே இல்லை. இப்படி சொல்லுகிறார் ஃப்ரெட்ரிக் டக்ளஸ். நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை. இது அண்ணல் அம்பேத்கர். நினைவில் கொள்ளுங்கள் நட்பே, எங்கே கேள்வி கேட்க உரிமை இல்லையோ அங்கே நீ அடிமைத்தனத்தில் இருக்கிறாய். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய குடியரசு தினத்தில் இந்த குடியரசு நாள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் அடுத்ததா என்ன? அனைவரும் சமம், அனைத்து மக்களும் சமம். இந்நாட்டில் இருக்க வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மூலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மக்களுமே சமம் அப்படின்றது தான். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வண்ணங்களில் இருக்கலாம் வேறுபாடு, மனித எண்ணங்களில் இருக்கக்கூடாது வேறுபாடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் கருப்பு வெள்ளை, அதே மாதிரி இங்கே பணக்காரன் ஏழை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேறுபாடும் இங்கே இல்லை. அனைவருமே இந்த நாட்டிற்கு அனைத்து மக்களும் சமம் அப்படின்றத நம்ம எப்பவுமே நினைவில் வச்சு. கண்டிப்பாக இதை நம்ம சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழும். நீ சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஆனா அந்த கேள்வி நம்ம கிட்ட இருந்து என்ன பண்ணணும், கேட்டு பார்க்க வேண்டும். நான் இன்னைக்கு எல்லாரும் சமமா நான் மதிக்கிறேனா அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் பால் நம்ம என்னது அவுட். ஏன் அப்படின்னா நீங்க நான் எல்லாரும் சமமா மதிக்காதப்போ அந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய விஷயத்தை எப்படி என்னால வாழ்வாக்க முடியும்? அரசியலமைப்பு சட்டத்தை வாழ்வாக்கக்கூடியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கரங்கள் என்ன பண்ணுது இருக்குது. இன்னைக்கு நம்ம சும்மா ஒரு கேள்வி கேட்டு போயிடலாம். இன்னைக்கு சட்டத்துக்கு முன்னாடி யாரும் சமம்லாம் இல்லை, அது காசு இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சிக்குது வச்சுக்குதுன்னா அதை குறித்து நம்ம என்ன பண்ணல, கேள்வி எழுப்பல. நான் என் பார்வையில என்னுடைய இருக்கக்கூடிய சக மனிதர்களை நான் என்ன பண்ணல, சக மனிதராக சமமாக பார்க்கவில்லை. அப்ப நான் பார்க்காதப்போ நான் வாழ்வாக்க வேண்டிய அந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்குது, அதை எப்படி வாழ்வாக்க முடியும்? ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய நான் இங்க என்னவா இல்ல, ஒழுங்கா இல்ல. சோ அப்ப முதலில் நான் என்ன பண்ணணும், மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப நான் என்னையும் மாற்றி பிறரையும் மாற்றி தான் ஒரு நல்ல சமுதாயத்தை என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். அப்போ இந்த சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம்ங்கிறத அரசியலமைப்பு சட்டம் உறுதிப்படுத்துது. அந்த ஸ்டாண்ட்ல இருந்து அது பின்வாங்கவே இல்லை. ஆனா அதை செயல்படுத்தக்கூடிய விஷயம் யாருடைய கரங்கள்ல இருக்குது, நம்முடைய கரங்கள்ல இருக்குது. அப்ப நாம இப்ப கேள்வி கேட்கலாமா, சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமமா, எல்லாரும் சமமாக நடத்தப்படுகிறார்கள் அப்படின்னு கேள்விகள் அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனா அந்த கேள்வி முதலில் நம்மிலிருந்து தொடங்க வேண்டும். கண்டிப்பா மூடிய கண்கள் திறக்கப்படும், சில கேள்விகள் எழுப்புவதான்னு சொல்லுவாங்க. அது போன்ற கேள்விகள் தான் இது போன்றதும். தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம்.
அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு கண்டித்தார் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நல்ல ஆளுமைகள் தவறுகளை கண்டிக்கின்றார்கள், குறைகளை கண்டிக்கின்றார்கள். குறைகளை கண்டும் காணாதது போல் இருந்து விடுவதில்லை. அவர்கள் நல்ல ஆளுமைகள் அல்ல. மத்தேயு நற்செய்தி 11:20 நாம் வாசிக்கின்றோம், இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை, எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். நல்ல ஆளுமைகள் தவறுகளை கண்டிக்கின்றன. கண்டிப்பது என்பது இறைவனின் இயல்புகளில் ஒன்று. விவிலியம் சொல்லுகிறது, சீராக்கின் ஞானநூல் 18:13 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் எல்லா உயிருக்கும் இரக்கம் காட்டுகிறார், அவற்றை கண்டிக்கிறார், அவற்றை பயிற்றுவிக்கிறார், அவற்றுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் கண்டிக்கிறார், பயிற்றுவிக்கிறார், கண்டிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். எனவே கண்டிப்பது, பயிற்றுவிப்பது, கற்றுக் கொடுப்பது எல்லாம் சேர்த்து செல்கின்றன. கண்டிக்காமல் கற்றுக் கொடுக்க முடியாது என்பது நல்ல ஒரு செய்தி. எனவே நாம் நல்ல ஆளுமைகளாக திகழ வேண்டுமென்றால் நம்மிடம் கற்றுக் கொடுத்தல், பயிற்றுவித்தல், கண்டித்தல் இவை இருக்க வேண்டும். பிறரை கண்டிக்காமல் நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. பிறரை கண்டிக்காமல் அவர்களை பயிற்றுவிக்க முடியாது. சாலமோனின் ஞானநூல் 12:22 வாசிக்கின்றோம், நீர் எங்களை நல்வழிப்படுத்த கண்டிக்கின்றீர். இனி எங்களை நல்வழிப்படுத்த கண்டிக்கின்றீர். எனவே கண்டிப்பு என்பது நல்ல ஒரு ஆளுமை பண்பு. எனவே தான் கனிவும் கண்டிப்பும் இணைந்து செல்ல வேண்டும். நல்ல ஆசிரியர்கள், நல்ல தலைவர்கள், நல்ல ஆளுமைகள் கனிவும் கண்டிப்பும் இணைந்து செயல்படுகிறார்கள். ஒருவரிடம் கண்டிப்பே இல்லை என்றால் அவர் நல்ல ஆளுமையாக, நல்ல தலைவராக, நல்ல ஆசிரியராக, நல்ல பயிற்றுவிப்பவராக இருக்க முடியாது. இயேசு கண்டித்தார், பலரையும் கண்டித்தார். நகரங்களை கண்டித்தார், மனிதர்களை கண்டித்தார், தன்னுடைய சீடர்களை கண்டித்தார், மென்மையாக கண்டித்தார், வன்மையாக கண்டித்தார், சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கண்டித்தார். அவர் நல்ல ஆளுமை என்பதற்கு அவருடைய கண்டிப்பும் அவருடைய கண்டித்தலும் ஒரு அடையாளமாக இருந்தது. நாம் எப்படி வாழ்கிறோம், நாம் எப்படி பயிற்றுவிக்கிறோம், நாம் எப்படி நம்முடைய தலைமை பண்பை நடைமுறைப்படுத்துகிறோம் என்று இயேசுவின் ஆளுமையோடு ஒப்பிட்டு நாம் நம்மை ஆய்வு செய்வோமாக. நம்முடைய வாழ்விலும் பயிற்றுவிப்பது, நல்வழிப்படுத்துவது, கற்றுக் கொடுப்பது இவற்றோடு கண்டிப்பதும் கலந்திருக்க வேண்டும். கனிவும் கண்டிப்பும் இணைந்திருக்க வேண்டும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மிக சிறப்பான பகுதி இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய சில பாடங்களாக இருக்கட்டும், இல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு தான். அடுத்ததாக என்ன? ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெமோக்ரஸி, மக்களாட்சி. அப்போ இந்த மக்களாட்சி அப்படிங்கிறதுக்கு அழகான ஒரு டெஃபினிஷன் ஒன்று சொல்லுவாங்க. மக்களால் மக்களுக்காகவே நடத்தப்படக்கூடிய ஆட்சி என்னது? மக்களாட்சி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நபர்கள் பண்ணக்கூடிய 2 மார்க்ஸ். சின்ன வயசுல என்ன பண்ணிருப்போம், 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்க்கு என்ன பண்ணிருப்போம், எழுதியிருப்போம் மக்களாட்சி என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி. ஆனா இந்த மக்களாட்சிக்கான மதிப்பை நாம இன்னைக்கு கொடுக்கிறோமா அப்படின்னு கேட்டா, இந்த மக்களாட்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பவர், நமக்கு கொடுக்கக்கூடிய பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஓட்டுரிமை. இன்னைக்கு அந்த ஓட்டுரிமையை நாம் உரிமையாக மதித்து அதை செயல்படுத்துகிறோமான்னு கேட்டால், இன்னைக்கு அதை காசுக்கு விற்கக்கூடிய ஒரு கேவலமான நிலையில தான் நம்ம என்ன பண்றோம், இருக்கின்றோம். அப்போ இந்த ஒரு கடந்த தேர்தலையும் சரி, அதுக்கு முந்தைய தேர்தலையும் சரி, இந்த ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போறதை பத்தி பேசும்போது சொல்லுவாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 2000 ரூபா ஒரு ஓட்டு கொடுக்குறாங்க, எங்களுக்கு 3000 ரூபா கொடுத்தாங்க, 6000 ரூபா கொடுத்தாங்க, பெருமையா பேசுறீங்களே. ஒரு ஆட்சி காலம் 5 ஆண்டுகள், ஒரு ஆண்டிற்கு 365 நாட்கள். அப்போ 5 × 365 நாள் என்னன்னு நீங்க கணக்கு பண்ணுங்க. அப்போ நீங்க வாங்கி இருக்கக்கூடிய ஒரு 3000 ரூபாயோ இல்ல 6000 ரூபாயோ இல்ல 1000 ரூபாயோ அத்தனை நாட்களை கொண்டு வகுத்தீங்கன்னா அது பைசாக்கள்ல வருது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பைசா லெவலுக்கு தான் உங்களை என்ன பண்ணிருக்காங்க, மதிச்சிருக்கிறாங்க. அதையும் நீங்க வெக்கமே இல்லாம என்ன பண்றீங்க, வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறீங்களே. அப்போ உங்களுக்கு பைசா காட்டிலும் கேவலமா நம்ம நிலையில் நம்ம இருக்கிறோமா? அப்ப நம்முடைய மதிப்பு என்ன நம்ம உணர்வதே இல்லை. 5 ஆண்டுக்கு ஒரு முறை நமக்கு வந்து பிடிச்சிருக்கோ பிடிக்கல, நம்முடைய கோபத்தை வெறுப்பாக என்ன பண்றோம், நம்முடைய ஓட்டுரிமையின் வாயிலாக என்னுடைய தலைமை சரியில்லையா தூக்கி தூர எறிகிறதும், ஒரு தலைமை சரியாக இருக்கிறதா அதை தேர்ந்தெடுப்பதும் நம்ம கையில இருக்குன்றதே நம்ம பல நேரங்களில் மறந்துடுறோம். அதை விட்டுட்டு என்ன பண்றோம், அடுத்த 5 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்கோம், போய் நம்மள அடகு வச்சிடறோம். ஸோ அப்போ அந்த டெமோக்ரஸியோடைய ரெஸ்பெக்ட் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களாட்சியினுடைய மதிப்பு, என்னுடைய ஓட்டுரிமை, இது எனக்கான ஓட்டு, இதை நான் காசுக்கு யாருக்கும் என்ன பண்ண மாட்டேன், விற்க மாட்டேன். என்னுடைய ஓட்டு உரிமை, என்னுடைய ஓட்டு உரிமை அப்படிங்கிறது விற்பனைக்கு அல்ல அப்படின்னு எவன் ஒருத்தன் சொல்றானோ அவன் தான் இந்த டெமோக்ரஸி என்ன பண்றான், மதிக்கிறான். அதை மதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அந்த நாள் நமக்கு கற்று தருகிறது. தொடர்ந்து பேசலாம் ஜோ. இப்போ ஒரு சின்ன பிரேக் போயிட்டு
நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். கல்பனா, இந்திய குடியரசு தினத்தில் இந்த நாள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் அடுத்ததா என்ன? இன்றைய இந்நாளில் இந்த ஒரு சமுதாயத்தில், இந்த ஒரு நாட்டில் நம்ம சுதந்திரமாக வெளியே செல்கிறோம் என்றால் அதற்கு பல பேருடைய பின்னால், அதுக்கு பல பேருடைய தியாகங்கள் அடங்கியிருக்கு அப்படின்றத நம்ம யாருமே மறந்து விட முடியாத ஒரு உண்மை இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த தியாகங்கள் நிறைந்த அந்த உள்ளங்கள் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இப்படி இயற்றப்படும் போது இது வேணும் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ போராடி எவ்வளோ அது மாற்றி அமைக்கப்பட்டு இன்னைக்கு அனைவருக்கும் சமம் உரிமை இருக்கு, அனைவருக்கும் சமம் அப்படின்ற அந்த எல்லோரும் ஒரே கண்ணா பார்க்கப்படுகிறது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு தியாகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்தியவங்களுடைய அந்த பெரியவங்களோட தான் இல்லையா? சோ அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களை மதிக்கும் வண்ணமாக உண்மை உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். எனவே ஏன்னா எனக்கு இந்திய சுதந்திரத்திற்கு மட்டுமல்ல, இந்த அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்படுவதற்கும் பலருடைய தியாகங்கள் என்ன இருந்திருக்கிறது. ஸோ அப்போ அதை நாம் நினைவு கூர்ந்து நன்றி பெருக்கோடு இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு உண்மையுள்ளவர்களாக நம்ம இருக்கக்கூடிய ஒரு அழைப்பு, மிகப்பெரிய அழைப்பு நமக்கு என்ன பண்ணியிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய சுதந்திரம் அடைந்த போது எல்லாமே என்னன்னா சின்ன சின்ன மாநிலங்கள்லாம் அப்போ என்ன கிடையாது. அப்போவும் ஒரு சில இடங்களில் மன்னராட்சியெல்லாம் இருக்கத்தான் செஞ்சது. அப்போ எல்லாரையும் ஒன்றாக கூட்டிணைத்து அதான் இந்தியாவை ஒருங்கிணைத்தவர் அப்படின்னு சொல்லி சர்தார் வல்லபாய் படேல் இரும்பு மனிதர் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம். அப்போ எல்லாருமே இந்தியா அப்படிங்கிற அந்த ஒன்றியத்துக்குள்ள என்ன பண்ணணும், வரணும். ஸோ எல்லாரும் சேர்ந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டை என்ன பண்ணணும், உருவாக்கணும். அப்போ அந்த அரசியலமைப்பு சட்டம் எல்லோருக்கும் அதாவது சில விஷயங்கள் இப்போ நம்ம வீடுகளிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு ஒரு ஃபேவராகவும் இன்னொரு குழந்தைக்கு ஃபேவராக அப்படிங்கிறப்ப அது நிறைய முரண்கள் என்ன பண்ணுது ஏற்படுது. நம்ம குழந்தைகளே சண்டை போடுது, நீ பெரிய பிள்ளைனா மட்டும் எல்லாம் என்ன பண்ற செய்யறாங்க, பெரிய பிள்ளைட போறப்போ நீ சின்ன பிள்ளைனா மட்டும் நிறைய அவங்களுக்கு ஃப்ரீடம் என்ன பண்றீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்லுது. அப்போ ஒரு ஒட்டுமொத்த நாட்டையே வடிவமைப்பதற்கு யாருடைய வெறுப்பையும் சம்பாதிக்காமல் ஓகே எல்லோருக்கும் ஒத்துவார் போல என்ன பண்ணணும், ஏற்றார் போல என்ன பண்ணணும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல அதை டிசைன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டஃப்பான ஜாப். அப்போ அதில் பலருடைய தியாகங்கள் என்ன பண்ணுது இருக்குது. அப்போ அதை நாம் உணர்ந்து அதற்கு உண்மையுள்ளவர்களாக வாழ கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மனிதராகிய நமக்கு ஒரு ஆவல் உண்டு, ஒரு ஆசை உண்டு. மற்றவர்கள் என்னை பற்றி உயர்வாக பேச வேண்டும், மற்றவர்கள் என்னை உயர்வாக கருத வேண்டும், அதனால் அவர்கள் எனக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். விரும்புவதிலே தவறு கிடையாது. ஆனால் அந்த மதிப்பையும் மற்றவர்கள் நம்மை பற்றி உயர்வாக பேசுகின்ற இந்த சூழ்நிலைகளையும் எப்படி உருவாக்குவது, இப்படி சிந்திக்கின்ற இந்த வேளையிலே இதோ ஒரு மிகச்சிறந்த அறிஞர் பிளேஸ் பாஸ்கால் என்ற தத்துவவியலாளர் இப்படி ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லி சென்றிருக்கின்றார். Do you wish men to speak well of you? Then never speak well of you yourself. நண்பர்களே, பாருங்கள், மற்ற மனிதர்கள் என்னை பற்றி உயர்வாக பேச வேண்டும் என்றால், பிற மனிதர்கள் உன்னை பற்றி உயர்வாக பேச வேண்டும் என்று நீ விரும்பினால், நீ உன்னை பற்றி எப்போதும் உயர்வாக பேசாதே. காரணம் என்ன? நான் என்னை பற்றி உயர்வாக பேசுகின்ற அந்த நேரத்திலே மற்றவர்கள் என்னை பற்றி உயர்வாக பேச மாட்டார்கள். எனவே மற்றவர்கள் என்னை பற்றி உயர்வாக பேச வேண்டும், மற்றவர்கள் என்னை மதிக்க வேண்டும், என்னை மதிப்போடு நடத்த வேண்டும் என்று நினைத்தால், நீ உன்னை பற்றியே உயர்வாக பேசுவது அல்லது உன்னை பற்றியே உயர்வாக நினைத்து கொண்டு செயல்படுவது போன்றவற்றை அகற்றிவிட்டாய் என்றால், அந்த மதிப்பு பிறரிடமிருந்து உனக்கு வந்து சேர வேண்டிய அந்த பாராட்டுகள் கட்டாயம் வந்து சேரும். எனவே இந்த தத்துவவியலாளர் சொல்லுகின்ற இந்த சொற்றொடரை நாம் சிந்தித்து ஊன்று கவனித்து சிந்தித்து வாழ உங்களை அழைக்கிறேன். பிற மனிதர்கள் உன்னை பற்றி உயர்வாக பேச வேண்டும் என்று நீ விரும்பினால், உன்னை பற்றி நீ எப்போதும் உயர்வாக பேசாதே. இந்த வழிமுறையை கடைபிடித்தால் மற்றவர்களிடமிருந்து மதிப்பு நமக்கு கட்டாயம் வந்து சேரும். முயற்சி செய்வோமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆண்டோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு என்ன அழைப்பு விடுக்கிறது அடுத்ததாக? ஸோ அடுத்ததாக நமக்கு அது கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம், நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின், ஒழுக்கம் அப்படிங்கிறது.
ஏன்னா இந்த அரசியலமைப்பு சட்ட வரைவுகள் எல்லாமே என்ன அப்படின்னா, நாம் ஒழுக்கமாக ஒரு கட்டமைப்புக்குள் வாழ்வதற்காக உருவாக்கப்படுவது தான் இந்த சட்ட வரைவுகள். நம்ம அதை பல நேரங்கள் என்ன பண்ணுறோம், உதாசனப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தில் ஒரு டிராஃபிக் ரூல்ஸை பிரேக் பண்ணுறது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை பிரேக் பண்ணுறதுக்கு எனக்கு சமம். ஏன் அப்படின்னா அதில் சொல்லியிருக்க ரூல்ஸ், சிவப்பு போட்டால் என்ன பண்ணணும், நின்று தான் ஆகணும். ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா ஆம்புலன்ஸ்க்கு என்ன பண்ணணும், வழிவிடத்தான் செய்யணும். நடைபாதையில் என்ன பண்ணக்கூடாது, வண்டி ஓட்டக்கூடாது. அது நடைபாதை நடப்பதற்கு அந்த நடைபாதை மறிச்சு கடை போடுறதோ இல்லை நடைபாதை மேலே டிராஃபிக்கான டைமில் ஏற்றி வண்டி ஓட்டுறதோ இருக்கவே கூடாது. ஆனால் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப கேஷுவலாக செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு மாறாக நம்ம என்ன பண்ணுறோம், செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி இல்லாமல் ஒழுக்கத்தோடு யார் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, காவல்துறை அதிகாரி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, பிறருடைய உடைமைகளை அபகரிப்பதோ அல்லது பிறருடைய அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வண்ணம் நம்ம ஏதோ ஒரு சில செயல்களை செய்வதோ இல்லை நம்முடைய டிராஃபிக் ரூல்ஸ்லேருந்து எல்லா விஷயத்தையும் ஒரு சின்ன குப்பையை கொட்டுறதுல கூட எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு சட்டம் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிரேக் பண்ணுறப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பிரேக் பண்ணி அதற்கு எதிராக ஒழுங்கினமான நடவடிக்கை நம்ம என்ன பண்ணுறோம், மேற்கொள்கிறோம். இது எல்லாருமே தவறு செஞ்சிருக்கிறோம். இல்லை நான் இந்த தவறை செய்யவே இல்லை அப்படின்னு யாருமே இதில் என்ன பண்ணும், விதிவிலக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்படி இல்லாமல் இனி வரக்கூடிய காலத்தில் என்னுடைய ரூல்ஸ் கொடுத்ததை நான் கரெக்டாக என்ன பண்ணேன், செஞ்சேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக நான் மாற வேண்டும்ங்கிற அழைப்பை இதனால் நமக்கு கண்டிப்பா ஒரு உறுதிமொழியை எடுத்து போகணும். இந்த இடத்தில் தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடரின் வழியாக உங்களோடு உரையாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் நேற்று நிர்வாக தீர்ப்பாயங்கள் பற்றி பார்த்தோம். இதுபோக இந்தியா முழுவதும் ஏராளமான தீர்ப்பாயங்கள் இருக்கின்றன. இந்த தீர்ப்பாயங்களை உருவாக்குவதில் மாநில சட்டமன்றங்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது. இந்த மாநில சட்டமன்றங்களும் நிர்வாக தீர்ப்பாயங்களை உருவாக்க முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நிர்வாக தீர்ப்பாயங்களுக்கு அவற்றை தவிர இன்னும் ஏராளமான தீர்ப்பாயங்கள் இந்த நாட்டில் இருக்கின்றன. உதாரணமாக ஒரு 4-5 பார்ப்போம். குறிப்பாக டாக்ஸ் ட்ரிபியூனல்ஸ் அப்படின்னு சொன்னால் வரி விதிப்பது, வரி வசூலிப்பது, வரியில் எழுகிற தகராறுகள் இது சம்பந்தமாக விசாரிப்பதற்காக டாக்ஸ் ட்ரிபியூனல், சென்ட்ரல் டாக்ஸ் ட்ரிபியூனல்ஸ் இருக்கு, ஸ்டேட் டாக்ஸ் ட்ரிபியூனல்ஸ் இருக்கு. இது நமக்கு தெரியும். வரி தீர்ப்பாயங்கள் இருக்கின்றன. ரெண்டாவது பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் லேபர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபியூனல் இருக்குது. இந்த தொழிற்சாலைகளில் மிக பெரிய தொழிற்சாலைகளில் அல்லது குறுந்தொழிற்சாலைகளில் ஏற்படுகின்ற தகராறுகளை விசாரித்து நீதி வழங்குவதற்காக இந்த தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட தீர்ப்பாயங்கள் அமைந்திருக்கின்றன. அப்புறம் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி அவற்றில் வெகு எளிதாக தீர்ப்புகளை எடுத்து சொல்வதற்காக இந்த லேண்ட் ட்ரிபியூனல்ஸ் இருக்கின்றன. அப்புறம் எலெக்ஷன், தேர்தல் சம்பந்தமான விடயங்களை, அதில் எழுகிற தகராறுகளை, அதில் எழுகின்ற குற்றங்களை பற்றி விசாரிப்பதற்காக எலெக்ஷன் கமிஷன் தொடர்பான ட்ரிபியூனல்ஸ் இருக்கின்றன. அதுபோல் எசென்ஷியல் குட்ஸ் ட்ரிபியூனல்ஸ், அதாவது நம்முடைய போதுமான சரக்கு, சேவை, இந்த மாதிரி விஷயங்களுக்காக இருக்குது. ரெண்ட் கண்ட்ரோல், அதுக்கும் ட்ரிபியூனல் இருக்குது. அது என்ன அப்படி பார்த்தோம்னா நம்முடைய வீட்டு வாடகை தொடர்பான இந்த வகை தகராறுகள் இருக்கிற பொழுது இந்த ரெண்டல் கண்ட்ரோல் ட்ரிபியூனல்ஸ் இருக்கிறது. இப்படி நிறைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்றைக்கு ட்ரிபியூனல்ஸ். ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு மொத்தமாக டம்ப் பண்ண முடியாது கோர்ட்டில். அது சிவில் கிரிமினல் வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு அதுக்கு நேரம் பத்தல. சாதாரண விஷயங்களை இந்த மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட இந்த பணியாளர் தேர்வாணையங்களோடு தொடர்புடையவற்றை விசாரிப்பதற்காக இத்தகைய ட்ரிபியூனல்ஸ், எல்லாவற்றுக்கும் ட்ரிபியூனல்ஸ். நம்ம எடுத்த உடனே எல்லா கேஸையும் கொண்டு கோர்ட்டில் போட முடியாது. நாம் இந்த தீர்ப்பாயங்களைத்தான் நாம் அணுக வேண்டி இருக்கிறது. இந்த தீர்ப்பாயங்கள் எல்லாம் விரைவாக நீதி வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டவை. இவை இன்னும் பலவிதமான விடயங்களில் ஒரு மாநில அரசு நினைத்தால் மாநில சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி இத்தகைய தீர்ப்பாயங்களை உருவாக்குவதற்கு அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. இவை ஒரு தீர்ப்பாயத்தினுடைய அதிகாரங்கள், அதிகார எல்லை, அதிகார அமைப்பு முறை, இவற்றை பற்றியெல்லாம் தெள்ள தெளிவாக பேசுகிறது. அவை பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன என்பதை பற்றியும் இந்த நிர்வாக தீர்ப்பாயத்திற்காக எந்த சட்டத்தினால் உருவாக்கப்பட்டதோ அந்த சட்டம் தெளிவாக விளக்கி சொல்லுகிறது. இதுலயும் நம்ம திரும்ப பார்த்தோம்னு சொன்னா பிரிவு 136, அதான் உச்ச நீதிமன்றத்திற்கு நம்ம போகக்கூடிய அந்த ஜூரிஸ்டிக்ஷன், அந்த வழிமுறையின் கீழ் உச்ச நீதிமன்றத்திற்கே இதனுடைய மேல்முறையீட்டு மனுக்கள் செல்ல முடியுமே தவிர வேற எதுக்கும் போக முடியாது என்பதையும் இது மிக தெளிவாக சொல்லுகிறது. அதே போல
இதில் செலுத்தப்பட வேண்டிய கட்டணங்கள் பற்றிய விவரங்களையும் எனக்கு தெரியும் இல்லையா, கோர்ட்டுக்கு போகும்போது ஸ்டாம்ப் பேப்பர் அது இது மாதிரி ஒட்டுற மாதிரி இதற்கு கட்ட வேண்டிய கட்டணங்கள் பற்றிய விளக்கத்தையும் அந்த சம்பந்தப்பட்ட சட்டங்களே வைத்திருக்கின்றன. அப்படி இன்றைக்கு வளர்ந்து வருகிற ஒரு சமூகத்தில் எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் சாதாரண மக்களுடைய வாழ்விற்கு அல்லது ஒரு அரசுக்கும் மக்களுக்கும் இடையே நடைபெறுகின்ற பணிகளில் எவையெல்லாம் இவர்களுடைய அதிகாரங்களை உரிமைகளை பறிக்கக்கூடியதாக இருக்கிறதோ அவற்றுக்கு விரைவாக நீதி வழங்க வேண்டி இத்தகைய தீர்ப்பாயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அரசுக்கு தொடர்பாக மட்டுமே நிர்வாக தீர்ப்பாயங்களும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ், மற்ற மக்களுடைய வாழ்வு சம்பந்தப்பட்டதோடு மற்ற அனைத்து தீர்ப்பாயங்களும் இந்த மண்ணிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இன்னும் அதிகமாக நாம் அதிகமாக என்றால் வேகமாக நீதியை பெறுவதற்கான வாய்ப்பு முறைகளை இந்த அரசுகள் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பெயரால் உருவாக்கி வைத்திருக்கின்றன என்பது நமக்கெல்லாம் பெருமை. ஆனால் அவை சிறப்பாக செயல்படுகிற பொழுது இந்த நாட்டில் நீதியின் ஆட்சி முறை, சட்டத்தின் ஆட்சி முறை என்பது வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதான் நம்முடைய குறிக்கோள். இன்றைக்கு நாம் மக்களாட்சி பல படிகளாக நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைக்கு நம்முடைய தேவை என்ன அப்படின்னு சொன்னா, சட்டத்தின் ஆட்சி சிறப்பாக செயல்படுவதற்கு நீதி விரைவாக வழங்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. அதை சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடிய இன்னும் நல்ல அரசுகளுடைய கண்காணிப்பும் நீதிமன்றங்களுடைய கண்காணிப்பும் அதிகம் தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்னவென்றால், நாம் நமக்கு எழுகின்ற பிரச்சனைகளை மிக விரைவாக சுலபமாக தீர்த்து கொள்வதற்காக அரசுகளை கட்டாயப்படுத்தி நமக்கான இப்படிப்பட்ட பல்வேறு அமைப்புகளை உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்டில் நீதி தழைக்க முடியும். அதற்காக நாம் இணைந்து உழைப்போம். வாருங்கள். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியான நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நம்ம கொடுக்கக்கூடிய அழைப்புகள், கற்றுக் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை பாடங்கள். அடுத்ததா என்ன? எஸ், இந்திய நாட்டில் நான் பிறந்தது ஒரு பெருமிதம் அப்படின்றது நம்ம எல்லோருமே தோலை தட்டி சொல்லிக்கலாம், இல்லை தலை நிமிர்ந்து சொல்லிக்கலாம். நான் இந்திய நாட்டு பெண், நான் இந்திய நாட்டில் பிறந்திருக்கேன் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் அது ஒரு பெருமை தான். ஆனால் அதையும் தாண்டி நம் நாட்டில் உள்ள அடையாளங்களும் நமக்கு ஒரு பெருமிதம் தருகிறது. அதை நாம் பேணி காப்பதும் நம்மளுடைய பெரிய கடமை அப்படின்றது தான் நமக்காக கொடுக்கப்பட்ட சட்டங்களில் வலியுறுத்திருக்காங்க. நிச்சயமா. அதாவது இந்த அடையாளங்கள், நம்முடைய அடையாளங்கள் நமக்கான அந்த அடையாளங்கள் எவன் ஒருத்தன் மறந்து போறானோ அவன் தன்னுடைய இனத்தை என்ன பண்றான், மறந்தவன் ஆகிறான். அது ஒரு காலகட்டத்தில் அது இல்லாமலே போயிடும். ஸோ இப்போ அந்த வகையில் நம்முடைய அடையாளங்களுக்கு எந்த மதச்சாயம் பூசுவதோ எதுவுமே இல்லாமல் இது இந்தியன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோடு அதை கொண்டாட பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை நம்மகிட்ட என்ன இருக்குது. ஸோ இப்போ அதை இந்த நாள் நமக்கு என்ன பண்ணுது, வலியுறுத்துகிறது. வெரி சிம்பிள். வெளியே நம்ம சுற்றுலா போகிறோம், அந்த சுற்றுலா போகக்கூடிய இடங்களில் இந்திய வரலாற்றை, இந்தியாவுடைய மரபை எடுத்து சொல்லும் வண்ணம் சில நினைவு சின்னங்கள் இருக்குதா, அதை பந்துஸ்தா பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணும். அதில் ஏறாதன்னு சொன்னா ஏறக்கூடாது, அதில் எதையும் தொடாதன்னு சொன்னா அதை தொடக்கூடாது, அதில் எதுவும் அசுத்தம் செய்யாதீர் அப்படின்னு சொன்னா அதை அசுத்தம் செய்யக்கூடாது. இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய கடமைகள். இதெல்லாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷங்கள். இதுதான் நாளைய அடுத்த தலைமுறைக்கு இந்தியா அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நாடு. அதாவது சொல்லுவாங்க ஒரு கண்டம், அதாவது கான்டினென்ட் அப்படின்னு எதாவது சொல்லுவாங்கன்னா எல்லா வித சீதோஷண நிலையும், அதாவது அங்கே மலைகள் இருக்கணும், பாலைவனங்கள் இருக்கணும், கடல்கள் இருக்கணும், இப்படி எல்லா விதமான காலநிலை மாற்றங்களும் அங்கே என்ன பண்ணணும் இருக்கணும். இருந்தால் அதை என்ன பண்ணுவாங்க, கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவை அடையாளப்படுத்துகின்ற பொழுதுதான் சொல்லுவாங்க இந்திய துணை கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு கண்டத்தில் ஒரு கான்டினென்ட் இருக்கக்கூடிய எல்லா விதமான சீதோஷண நிலையும் நமக்கிட்ட என்ன பண்ணுது இருக்குது. அதான் சொல்லியிருக்காங்க நம்முடைய பெரியவங்க, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். அந்த அளவுக்கு நம்முடைய நாட்டில் எல்லா வளங்களும் நிறைந்திருக்கிறது. அதை பாதுகாப்பதும் அதை பயன்படுத்துவதும் முறையாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக் கொடுப்பதும் நம்முடைய கடமை. அதை இந்த நாள் நமக்கு உணர்த்துகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்னும் தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதியை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த காலத்தில் நெல் போடலாமா அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. நெல் போடலான்னா போடலாம். ஆனால் என்ன செய்யணும், என்னதான் மனசில் வச்சுக்கணும்னா, இதிலிருந்து அந்த பயிர் குறைஞ்சபட்சம் 4 மாதம் அல்லது 3 மாதம்னு வைங்களேன். 3.5 மாதத்துலேருந்து 4 மாதம்னா எங்கே போகும்? February, March, April, May. அந்த ஏப்ரல் மேலாம் பார்த்திங்கன்னா உச்சமான வெயில் இருக்கக்கூடிய நேரம். இன்னும் நிறைய இடங்கள்ல மார்ச் 15லேருந்தே ஆரம்பிச்சிடும். அப்போ
என்கிட்ட போதுமான அளவு தண்ணி இருந்தால் அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் பெருசாக இவ்வளோ அவசரத்துக்கு தண்ணி நிறுத்துறதுக்கு கூட இல்லை, ஒரு சுண்டு விரலில் முதல் கோடு உயரத்துக்காவது தண்ணி நிறுத்துகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், காய விடாமல் நான் கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற தண்ணி இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம். எதை பண்ணலாம்? எந்தெந்த ரகங்கள் 100 நாளை ஒட்டி இருக்கோ அல்லது 105 நாள், மிஞ்சி போனால் 110 நாளுக்குள்ளே இருக்கோ அந்த ரகங்களை தேர்ந்தெடுங்க. அதுலேயும் இந்த காலத்தில் தமிழ்நாட்டோட எல்லா பகுதியிலையும் ஹைப்ரிட் நெல் ரகங்கள், ஒட்டு மேம்படுத்தப்பட்ட ஒட்டு ரகங்கள், அமோகா, அது மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குங்க. அந்த மாதிரி ரகங்களை தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் போடலாம். அல்லது பாரம்பரிய நெல்லில் குறைந்த வாழ்நாள் உள்ள பயிர்கள் நிறையா இருக்குங்க. அதில் எது 100 நாள், 105 நாள், 110 நாள் இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து நடவு செய்யுங்க. நடவு செய்யலாம். இதில் இன்னொரு 2வது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன? வெயில் காலத்தில் பூ எடுக்கிறப்ப அந்த பூ ஒரு ஈரமாக இருக்கிறதுக்காகவும் கொட்டிடாமல் இருக்கிறதுக்காகவும் மகரந்த சேர்க்கை கரெக்டாக நடக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறதுக்காகவும் ஒரு உயிர்ப்பு தன்மையோடு இருக்கிறதுக்காகவும் இந்த காலத்தை பொறுத்தவரை தரையில் சத்துக்கள் கொடுக்கறதோட தெளிச்சுக்கணுங்கிற மனசை வச்சுக்கணும். தெளிச்சுக்கணும். 15 நாளுக்கு ஒரு முறை, 12 நாளைக்கு ஒரு முறை அல்லது 10 நாளைக்கு ஒரு முறை தெளிக்கணும்னு வச்சுக்கணும். என்னென்ன தெளிக்கலாம்? ஒன்றுமே இல்லைன்னா 100 லிட்டருக்கு 10 லிட்டரு புளிச்ச மோர் கலந்து தெளிக்கலாம். அது கூடயே என்ன தெளிக்கலாம்? ஒரு 1/4 கிலோ பெருங்காயம் இருந்தால் கலந்துக்கலாம். பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் அல்லது மீன் அமிலம் இருந்தால் 2 லிட்டரு, 100 லிட்டருக்கு 2 லிட்டரு கலந்துக்கலாம். நீங்கள் அப்படியும் இல்லைன்னா உயிர் கரைசல்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த உயிர் கரைசல் தயார் பண்ணி கொடுக்கலாம். சாணப்பாசி கரைசல் இருந்தால் தயார் பண்ணி தெளிக்கலாம். இந்த சாணப்பாசி கரைசல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூரில் இலவசமாக கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்களே பெருக்கமடைய செஞ்சுக்கலாம். நீங்கள் ஒவ்வொருடையும் காசு போட்டுலாம் அதை வாங்கக்கூடாது. அது இலவசமாக கொடுக்குறாங்க, நீங்கள் அதை வாங்கிக்கங்க. அதை தெளிக்க பாருங்கள். அதே மாதிரி தான் உயிர் கரைசல் நீங்களே பண்ணலாம், ஒன்றும் பெரிய செலவு இல்லை. அப்போ அதையும் நம்ம தெளிக்கலாம். பஞ்சகாவியா வச்சுருந்தாலுமே இந்த பஞ்சகாவியாவை கொஞ்சம் மேம்படுத்திக்கலாம். மேம்படுத்தப்பட்ட பஞ்சகாவியா அதெல்லாம் செய்யலாம். அதுக்கான வழிமுறைகள்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் செய்ய செய்ய இந்த வெயில் காலத்தில் நமக்கு எப்படி சொல்கிறது, காய்ந்துடாமல், வெப்பத்தில் காஞ்சிடாமல். ஏன்னா பொதுவாக இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், வெயிலில் போனோம்னா இந்த இடம் ஃபுல்லாக கருப்பாகும் இல்லைங்களா, அதான் அகசிவப்பு கதிர்கள், இன்ஃப்ராரெட் ரேஸ், அதோட தாக்கம் இருக்கப்ப நமக்கு எரிஞ்சு போகும்ல. அதே மாதிரி தான் நெல்லோட தோகை எரியும், பூக்கள் எரியும். அப்போ இதை தெளிச்சுக்கணுங்கிற ஞாபகம் மட்டும் இருக்கணும். அதை இப்போவே நோட் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த பதிவை கேட்குறீங்க, நெல் விவசாயம் பண்ணுறவங்க அப்படின்னா முக்கியமாக இந்த விழுப்புரத்துலேருந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்கள்ல, நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உங்களை மனசில் வச்சு தான் சொல்லிகிட்ருக்கேன். தயவுசெய்து உங்கள் கேலண்டரில் இப்போவே நோட் பண்ணுங்கள். இந்த நாட்களில் தான், அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ பண்ணுறோம்னா உத்தேசமாக ஒரு 70வது நாள் எப்போ நம்ம நாற்று விடுறோமோ அன்னையிலேருந்து 70வது நாள் நமக்கு பூ வரும். அப்போ இதை தெளிக்கணும். 65 தெளிக்கணும் அல்லது 75 தெளிக்கணும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அன்றைக்கி கண்டிப்பாக அதை செய்யணும். இதை செஞ்சோம்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம். அதுக்காக நெல் போடக்கூடாதுலாம் இல்லைங்க, நெல் போடலாம். ஆனால் தண்ணீரை பார்த்துக்கணும், இந்த தெளிக்கணுங்கிற கவனத்தை மட்டும் வச்சுக்கணும். மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பவர். அதை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும், அதை நமக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுக்கிறது அப்படின்றத ரொம்ப தெளிவாக நம்ம கொண்டிருக்கின்றோம் அப்படின்னே சொல்லலாம் இந்த தளத்தில். அடுத்ததாக நிச்சயமா இதில் அடுத்ததான் இந்த நாள் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்காகத்தான் இந்த சட்டங்களே ஒழிய சட்டங்களுக்காக இந்த மக்கள் அப்படிங்கிறது கிடையாது. அது இந்த அரசியலமைப்பு சட்டம் ரொம்ப தெளிவாகவே இருக்கிறது. அதனால சில நேரங்களில் சில சட்டங்கள் அந்தந்த கால சூழலுக்கு போல் ஏற்றப்பட்டிருக்கும். ஆனால் அடுத்து பின்னாடி வரக்கூடிய காலங்களில் அந்த சட்டங்களில் மாற்றங்கள் தேவை, மாறுதல்கள் தேவை. மக்களுக்காக இந்த மாறுதல்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறப்போ அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் பல மாற்றங்கள், பல திருத்தங்கள் என்ன பண்ணியிருக்குது, செய்யப்பட்டிருக்கிறது. இது நாம் அறிந்த வரலாற்று உண்மை. அப்போ அந்த வகையில் நாம் ஒற்றுமையோடு
இருப்பது. இந்த வரலாற்று சட்ட திருத்தங்கள்லாம் எப்படி நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் ஒற்றுமையாக ஒன்று கூடி இது எங்களுக்கு வேணும், இது எங்களுக்கு வேணாம், இதுல எங்களுக்கு மாற்றம் வேணும், இது இப்படி திருத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்னைக்கு வந்து அரசுக்கு எடுத்து சொல்கின்ற பொழுது அதை உணர்ந்து அதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குற விஷயங்கள் ஒற்றுமையாக நாம் ஒன்றிணைந்து செயல்பட்டால் நமக்கு வேண்டிய எல்லா விஷயமும் நலமாகவே என்ன பண்ணும், கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம ஒரு தலையாய பிரச்சனை பார்ப்போம். என்ன பிரச்சனை? தலையாய பிரச்சனை, முடி பிரச்சனை. ஓகேவா? இது நான் பார்க்கிற சின்ன குழந்தையா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், முடி அப்படின்னு சொன்னா போய் கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு பாக்குறாங்க. உடனே அது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது ஒண்ணுக்கு மாத்திரம். இதே மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு வச்சுங்க, டைபெட்டிக்கு, மூட்டு வலி, வேற எத்தனையோ நோய்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் கூட இவ்வளவு ஆர்வம் காட்டுறதே இல்லை மக்கள். இந்த முடினா சின்ன குழந்தை கூட வந்து நிக்குது. உடனே என்ன சொல்றாங்க, ஏர்லி கிரே ஹேர், நிறைய முடி, இளநரை, அது பத்தி சொல்றாங்க. அப்புறம் முடி கொட்டுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் வழுக்கத்தலை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பொடுகு தொல்லை சொல்றாங்க, பேன் தொல்லை சொல்றாங்க, முடி வந்து வெடிக்குது. இப்படி அதாவது முடியல எத்தனை பிரச்சனை இருக்கோ அத்தனையும் அந்த சின்ன குழந்தை கூட சொல்லுது. அந்த அளவுக்கு அதுல கவனம் செலுத்துறாங்க. கரெக்ட். அதனாலதான் நான் நினைக்கிறேன், யாரு பாரு கண்ணாடி முன்னாடி நின்னா அப்படி தலைய கை வைக்கிறதும் சீப்பெடுத்து தலை சீவறதும் இருக்கு. அது காமனா நீங்களே பாப்பீங்க. ஒரு ஜோக்காவும் எடுத்துக்கலாம், ஆனா அது உள்ள அர்த்தம் வந்து முடி பிரச்சனை தான் இன்னைக்கு இருக்கு. ஆனா இருக்கு, முடி பிரச்சனை இருக்கு. முன்னெல்லாம் பார்த்தேன்னு சொன்னா யாருக்கோ தான் வழுக்கத்தலை இருக்கும். இப்போ இந்த ஐடி ஃபீல்ட்ல நம்ம பாக்குறோம், ரொம்ப சின்ன வயசு கூட இருக்கு. கரெக்ட். பார்த்தா வயசுக்கும் அவங்க லுக்குக்கும் சம்பந்தமே இல்லை. பாவம். ஏன்னா இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறதா மெயினா இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா. என்ன காரணம்? ஸ்ட்ரெஸ்ஸுங்க, அதிகப்படியான ஸ்ட்ரெஸ். அதுதான் ஒரு ரீசன். அப்புறம் பாடி ஹீட், அதுக்கப்புறம் எண்ணெய் போடுறதே கிடையாது. ஆமா. இப்படி இருக்கும்போது சாப்பாடும் சரியில்லை. அப்புறம் முடி என்ன பண்ணும்? முடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூட்ரிஷன் தேவை முடிக்கு. நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா முடி கொட்ட ஆரம்பிக்குது அப்படின்னா அது வந்து சொல்லலாம். அதாவது நம்மளோட ஹெல்த்தோட வெளிப்பாடுதான். அதுதான் முடி கொட்ட ஆரம்பிக்குது. முடி நல்லா இருக்கு அப்படின்னா உங்க ஹெல்த் நல்லா இருக்கு. கரெக்ட். உங்களுக்கு பாடிக்கு தேவையான அதை நீங்க நல்லா சாப்பிடுறீங்க, பிடிச்சதெல்லாம் சாப்பிடுறீங்க, என்னென்னவோ சாப்பிடுறீங்க, நல்லா சாப்பிடுறேன்னு சொல்வீங்க. ஆனா உங்களுக்கு முடி பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் பத்தலன்னு அர்த்தம். ஆமா. சத்துக்கள் போகலன்னு அர்த்தம். கால்சியம் இதெல்லாம் சப்ளிமெண்ட் வந்து எடுக்கிற நிலைமை இருக்கு அப்படின்னு அர்த்தம். வெயிலே பண்றது இல்லைங்க இப்ப நிறைய பேர் உடம்புல. அப்ப வந்து கால்சியம் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபிஷியன்சியா தான் இருக்கு. சன்லைட் தான் ரிச் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் டி. அப்ப வைட்டமின் டி இருக்கு அப்படின்னா தான் நீங்க என்ன கால்சியம் சாப்பிட்டாலும் அது நம்ம பாடி அப்சர்வ் பண்ணும். விட்டமின் டியே இல்ல அப்படின்னா இன்னும் வேற. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்தாலும் 4 முறை சன்ஸ்கிரீன் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்ற நம்ம எத்தனையோ டெர்மட்டாலஜிஸ்ட் இப்போ 2 வீலர் ஓட்டிட்டு போறாங்க, பாத்தீங்கன்னா ஃபுல்லா கவர்டு. ஆமா. கண்ணு மாத்திரம் தான் தெரியுது. அவ்வளவு க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க. அப்படின்னா முன்னாடி எல்லாம் நம்மள அப்படி போனோமா? இப்ப கூட அப்படி போறது. அப்படி ஒரு ஹெல்த் ஸ்கின் கலரிங் வந்து அவங்களுக்கு மைண்ட்ல செட் ஆகுது. ஆனா அதோட பாதிப்பு என்ன அப்படிங்கறத தெரியல, அறியாம. ஆமா. அதனால முடி பிரச்சனை என்னென்ன பிரச்சனை இருக்கு? கண்டிப்பா. இதுல வந்து ஃபர்ஸ்ட் மேடம் சொன்ன மாதிரி ஏர்லி கிரே ஹேர், ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் அப்படிம்பாங்க. இந்த முடிக்கு தேவையான மெலனின் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறது இல்ல. அந்த நிறமி வந்து கிடைக்காம போறது. இது எதனால கிடைக்காம போகுது அப்படின்னா, நம்ம குடும்பத்துல யாராவது இளநரை இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப நிறைய பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, 35 வயசு 38 வயசுல வந்து எனக்கு இளநரை இருக்கு அப்படிம்பாங்க. 30 வயசுக்கு மேல வர்றது இளநரை கிடையாதுங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்க, 6 வயசு குழந்தைங்க, 8 வயசு குழந்தைங்க, 30 வயசுக்குள்ள 28, 29க்குள்ள வர்றதுதான் இளநரை அப்படின்னே சொல்றது உண்டு. இந்த இளநரை இருக்கு அப்படின்னா முதல்ல உங்களுக்கு தைராய்டு இம்பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்க. தைராய்டு இம்பேலன்ஸ் இல்ல, தைராய்டு நார்மலா இருக்கு அப்படின்னா போதுமான இரும்பு சத்து, அதே மாதிரி சுண்ணாம்பு சத்து உடம்புல இருக்கா அதையும் பாருங்க. அது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும்
இதுக்கு வந்து பாருங்க எக்ஸ்டர்னலா எத்தனையோ அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, இன்டர்னலா நிறைய மெடிகேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி முடி கொட்டுது அப்படின்னா தலையில இருக்கிறதே 1,00,000 முடி தாங்க. அந்த 1,00,000 முடியும் இருந்தாலும் சிலருக்கு வந்து பாருங்க ரொம்ப சாஃப்ட் ஹேரா இருக்கு அப்படின்னா இந்த ஸ்கேல்ப் தெரியும். தலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேல்ப் நல்ல விசிபிளா தெரியும். 1,00,000 முடி இல்ல 50,000 முடி தாங்க இருக்கு அப்படின்னாலும் முடி நல்லா திக்கா இருக்குன்னா ஸ்கேல்ப் விஷுவலைசேஷன் தெரியாது. ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 100க்கு மேல முடி கொட்டுது அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணவே நம்ம ஆரம்பிக்கிறோம். 50 முடி 60 முடிக்கு மேல கொட்டும் போது தான் ஐயோ எனக்கு முடி கொட்டுது அப்படின்ற சென்சேஷனே வரும். 10 முடியெல்லாம் நம்ம கவனிக்கவே மாட்டோம், அது சாதாரணம் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஆக முடி நிறைய கொட்டுது அப்படின்னாலும் அதுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு, டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு. அதுக்கும் மேல 45 டேப்லெட் சப்ளிமெண்டரி ஃபுட் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னா உணவு சார்ந்த மருத்துவம் அப்படின்றதும் இருக்கதான் செய்யுது இல்லைங்களா. அந்த உணவு சார்ந்த மருத்துவம் மூலியமாவும் இந்த முடி சார்ந்த எந்த பிரச்சனைகளா இருந்தாலும், அது பொடுகா இருந்தாலும் சரி, டெர்மடைட்டிஸா இருந்தாலும் சரி, மேடம் சொன்ன மாதிரி அலோபேஷியா ஏரியேட்டா, அலோபேஷியா டோட்டாலிஸ், முடி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா சொட்டையாகிறது, கொட்டிடுறது, தலை மொத்தமே வழுக்கையாகுது, இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க அப்ளை பண்ணக்கூடிய ஆயில்ஸ் இருக்கு, மெடிகேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய நம்ம ஃபாலோ பண்ணும்போது இதுல இருந்தும் மீண்டு வந்துட முடியும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதாவது முடி பிரச்சனைக்கு தீர்வு உண்டானா உண்டு. நீங்கள் கடைபிடித்தால் நிச்சயமாக பலன் கிடைக்கும். அதுக்கு உண்டான ஹேர் ஆயில், ஹேர் பேக்கு எல்லாமே இருக்கு. ஃபுட் சப்ளிமெண்ட்ரியாகவும் உங்களுக்கு எல்லாமே நாம அட்வைஸ் கொடுக்குறோம். ஏன்னா நேர்களை மீண்டும் நாளை சந்திப்போமா. நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்கிறோம். இந்திய குடியரசு தினத்தில் இந்த நாள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய வாழ்க்கை பாடம் ஃபைனலாக என்ன? இன்றைய நாள் அப்படின்றப்போ இது வந்து ஒரு கொண்டாடக்கூடிய நாள் தான், இது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் தான். இதை வந்து இப்படி மட்டும் இந்த ஒரு கண்ணோட்ட பார்வையில் மட்டும் பார்க்காமல் இது கற்றுத்தரக்கூடிய பாடங்களாகட்டும், இதனை நம்ம அனுசரிக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், இதை மதிக்கக்கூடிய தருணங்களாகட்டும், இது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய கடமையாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம அதை உணர்ந்து செயல்பட வேண்டும் இன்றைய நாளில். விஷயம் வெறும் வெற்று கொண்டாட்டங்களாக இந்த நாள் என்ன பண்ணுறது, கடந்து போயிடக்கூடாது. ஸோ நமக்கு இது கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன, நமக்கு இருக்கக்கூடிய கடமைகள் என்ன என்பதை நமக்கு உணர்த்தி இருக்கிறது. உரிமைகளை ஓங்கி கேட்கக்கூடிய நாம் கடமைகளையும் என்ன பண்ணணும், கனிவோடு செய்ய வேண்டும். என் கடமையை நான் செய்யாம என் உரிமையை மட்டும் கேட்பதற்கான ஒரு விஷயம் நல்லதா படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது கிடையாது. ஸோ அந்த வகையில் என்னுடைய உரிமைகளை நான் கேட்பது போல் என்னுடைய கடமைகளையும் சரிவர செய்ய வேண்டும்ங்கிறத இந்த நாள் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. உணர்ந்து கொள்வோம். இந்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு நாளில் யாராவது திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். செல்வம், கவிதா இன்று தங்களது திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அண்ணன், அக்கா, மாமா, தம்பிகள், தங்கைகள், பிள்ளைகள், மருமகள்கள், பேரப்பிள்ளைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜான், வியானி, ஜோஸ்லின் இன்று தங்களது திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் அம்மா சவரி அம்மாள், சகோதரி ரோசி, மருமகள் அர்ஜினா மேரி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். தூத்துக்குடி அசோக் நகரை சேர்ந்த VNA சேவியர், ரோஸ் சேவியர் இன்று தங்களது 50ஆம் ஆண்டு திருமண நாள் பொன் விழாவினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் மகன் செட்ரிக், மகள் சீலியா, பேரன்கள் லேன்சோ, லொரன்சோ, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜெரால்டு மச்சேல் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, சகோதரி, தாத்தாக்கள், பாட்டிகள், ஞான பெற்றோர், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழாக்களும் இன்றைய நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடினாங்களோ அவங்க எல்லோருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைய இறை வார்த்தை திருப்பாடல்கள் 16:8. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இன்றைய இந்த இறை வார்த்தையானது தாவீது அரசர் யாவே இறைவன் மீது கொண்டிருந்த ஆழமான அன்பை, உறவை மற்றும் நெருக்கத்தை வெளிப்படுத்துகிறது. மேலும் அவர் சந்தித்த எல்லா நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் கடவுளை தன் கண்முன் கொண்டு வாழ்ந்தார். கண்முன் வைத்துள்ளேன் என்று சொல்வது ஆண்டவரை
முன்மாதிரியாக கொண்டுள்ளேன் என்றும் கூறலாம். வலப்பக்கம் என்பது ஒருவரின் வலிமையை குறிப்பதாக உள்ளது. தாவீது அரசரின் வலிமை இறைவன். எனவே அவர் என் வலப்பக்கம் உள்ளார், நான் அசைவுறேன் என்கிறார். கடவுளை நம் கண்முன் கொண்டு அவரை நம் வலப்பக்கம் வைப்போம். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலைகளிலும் அசைவுறாமல் வாழ்வோம். இந்த நாள் இறை ஆசீரின் நாளாய் அமையட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிரியர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட சிறப்பான பாடம், இந்த நாள் குடியரசு தினம் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன, வாழ்க்கை பாடம் என்ன அப்படிங்கிறத நம்ம எனக்கு தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடமையை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். உரிமையை கேட்க நமக்கு எந்த அளவுக்கு குரலை உசத்தி நம்ம கேட்கிறோமோ நம்முடைய உரிமைகளை, அதுபோல நம்முடைய கடமைகளை நாம் செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பு நமக்கு இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளை சரிவர செய்வோம். நம்முடைய உரிமைகளை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கடமைகளை சரிவர செஞ்சாலே உரிமைகள் நம்ம என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அந்த மகிழ்ச்சியான சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு மீண்டும் நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்த நாள் இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, நம் தாய்நாட்டை நேசிப்போம், நன்மைகள் செய்வோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.